நிறைய பொண்ணுங்க என்கிட்ட கேட்கிற கேள்வியை டாட்டு போட்டிருக்க பொண்ணுங்கள பசங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. நான் தான் ஹைசன்பர்க். ஒரு பையனை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் தன்னை எப்போ ஒரு ஆண்மகனா உணர்வான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் தன்னை எப்போ ஒரு முழு ஆண்மகனா உணர்வான் அப்படின்னா அவன் யாரு, என்ன வேலை பார்க்கறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்ற இந்த 3 விஷயங்கள்ல முழுமையடையும் போதுதான் ஒரு ஆண் தன்னை ஒரு முழு ஆண்மகனாவே உணர்வான். கேட்கும் போது ஒரு சாதாரணமான விஷயமா உங்களுக்கு தெரியலாம். ஆனா ஒரு ஆண் பிறந்ததுல இருந்து தன் வாழ்நாள் முழுக்க இந்த 3 விஷயங்களை முழுமையடைகிறதுக்காண்டி ஓடிக்கிட்டே இருப்பான். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். ஒரு ஆண் யாருங்கிறதே அவன் என்ன வேலை பார்க்கறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி வெறும் ஜோசப் விஜயா இருந்தாரு. அதுவே அவர் முதல் படத்துல நடிக்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சி நடிக்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு மேகசீன்ல வந்து எழுதினாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் எந்த ஆண்மகனுக்கு நடந்தாலும் முழுசா உடைஞ்சிருவாங்க. ஆனா அவர் அதுல இருந்து மீண்டு போராடி இப்ப நம்ம முன்னாடி தளபதி விஜயா நிக்கிறாரு. அதுவே இப்ப நம்ம தளபதி விஜய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு ஆக்டர் அண்ட் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் 250 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை விட முக்கியமா கோடிக்கணக்கான ரசிகர்களை சம்பாதிச்சு அவரோட கரியரோட உச்சத்துல இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு நம்ம தளபதி விஜய் கரியரோட உச்சத்துல இருக்கேன்னு சொல்லும் போது தன்னை ஒரு முழு ஆண்மகனாவே உணர்றாரு. என்னோட கேரியரின் உச்சத்தை எப்படி இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னோட கரியர்ல உச்சத்தை அடையிறதுக்காண்டி தன்னோட வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சோத்துக்கு திண்டாடணும். இந்த 3 விஷயங்களும் ஒரு ஆண்மகனுக்கு முழுமையடையல அப்படின்னா ரொம்ப டிப்ரெஸ்டா, லோன்லியா, ஃப்ரஸ்ட்ரேட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப்பை பத்தி எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க. அதை யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இருக்காது. இந்த மாதிரி காரணங்களால தான் ஆண்கள் வீட்டுல இருக்கிறத விட அதிகமா ஆபீஸ்லயும் வேலையிலையும் இருப்பாங்க. மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி சார். ஒரு ஆண் அவன் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். அவன் செய்யறதுக்காண்டி அந்த குடும்பத்துல உள்ள யாரும் அவனை பாராட்டலைனாலும் மதிக்கலைனாலும் ஈவன் லவ் பண்ணலன்னா கூட அவன் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவன் ஒரு ஆண். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம.